ரொம்பவே ஒரு முக்கியமான ஏரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது எலெக்ஷன் கமிஷன். பாலிட்டியில இந்த ஏரியா ரொம்பவே முக்கியமானது. ஸோ அது மட்டும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, மக்களவை தேர்தலும் வரப்போகுது. 18வது மக்களவை தேர்தல். அதை முன்னிட்டு ஒரு சில விஷயங்கள் இந்த பேப்பரில் கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்குது. இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த நியூஸை நம்ம பார்க்கலாம். வாக்குச்சீட்டு முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வரை அப்படிங்கிறது தான் இதோட டைட்டில். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வாக்குச்சீட்டு தான் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை யூஸ் பண்ணி தான் ஓட்டு போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக தான் இதில் ட்ராவல் ஆக போகுது. முக்கியமான குறிப்புகள் நிறையாவே இருக்குது, ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். விரைவில் வரக்கூடிய மக்களவை தேர்தல் 18வது மக்களவை தேர்தல். இது ரொம்ப முக்கியம், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கடந்த 75 ஆண்டுகளில் வாக்குச்சீட்டில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் பல பரிமாணங்களை கண்டுட்ருக்காங்க. சுதந்திரத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 1951லேருந்து 52ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நாட்டில் நடத்தப்பட்ட முதல் பொது தேர்தலில் இருந்து கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தல் வரைக்கும் பல்வேறு புதிய அம்சங்களையும் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்திட்டு இருக்கு. ஸோ வேறு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கான சாதனைகள், இவங்க யாரையெல்லாம் எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்கன்றதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். மக்களவைக்காக 17 பொது தேர்தல்கள் நடத்தியிருக்கிறாங்க. பல்வேறு மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடத்தியிருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் பதவி, இதுக்கான தேர்தல்களை பல முறை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறாங்க இந்திய தேர்தல் ஆணையம். தற்போது 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த தேர்தல் ஆணையம், அதாவது எலெக்ஷன் கமிஷனுடைய தோற்றம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும். டிஎன்பிஎஸ்சிலையும் சரி, யூபிஎஸ்சிலையும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான பேசிக் டீட்டெயில்ஸாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். கடந்த 1950ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்டிருக்கு. மேற்கு வங்கத்தின் தலைமைச் செயலாளராக பணியாற்றிட்டு இருந்த ஐசிஎஸ் அதிகாரி, ஐசிஎஸ் மீன்ஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ், நம்ம இப்போ இருக்கிற மாதிரி ஐஏஎஸ் கிடையாது, அப்போ ஐசிஎஸ் தான் ஆங்கிலேயர் காலகட்டத்தில். ஸோ அந்த ஐசிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் தான் சுகுமார் சென். இந்தியாவுடைய முதல் தலைமை தேர்தல் ஆணையர் அவர். ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஒய்க்கு கொஷின் இது. 1950ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஒரு பொறுப்பேற்றிருக்கிறாரு. நாட்டின் முதல் மற்றும் 2வது பொது தேர்தலை தலைமையேற்று நடத்தினவர் தான் சுகுமார் சென். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் ஆணையம் இப்போ கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய 80% நடைமுறைகள் சுகுமார் சென் அவர்களுடைய காலகட்டத்திலேயே செயல்படுத்தப்பட்டது தான். அவற்றை தான் இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்திய தேர்தலுடைய பரிமாண வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். 1951லேருந்து 52ஆம் ஆண்டில் 489 இடங்களுக்காக நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் இரும்பு வாக்குப்பெட்டி பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த இரும்பு பெட்டி, இது எப்போ வந்துச்சுன்றது தான் இந்த டேட்டா. 1951 to 52 முதல்ல வச்ச அந்த தேர்தல்லையே இரும்பு பெட்டி தான் பயன்படுத்தினாங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்குச்சீட்டு மூலம் வாக்களிக்கும் முறை அப்படின்றது வந்துட்டு இருந்துச்சு. இந்த 1970க்கு பின்பகுதியில் உருவாக்கப்பட்டது தான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் என்று சொல்லக்கூடிய இவிஎம். இந்தியாவில் கடந்த 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் முதல்ல இந்த இவிஎம் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1999 மக்களவை தேர்தலில் இவிஎம் இயந்திரங்களுடைய பயன்பாடு எக்ஸ்பேண்ட் ஆகுது, நிறைய பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தின் தகவலின்படி கடந்த 2004 பொது தேர்தலில் நாட்டில் உள்ள 543 மக்களவை தொகுதிகளிலும், இது ரொம்ப முக்கியம், நாட்டில் உள்ள மக்களவை தொகுதிகள் எத்தனைன்னு பார்த்து வச்சுக்கோங்க, 543. ஸோ அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நம்பராக பிஃபோர் நம்பராக சொன்னீங்கன்னா வந்துடும். 5 before 4, 4 before 3 அப்படின்னு சொல்லும்போது 543 ஈஸியாக ஞாபகம் வந்துடும்.
இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 10,00,000க்கும் அதிகமான இவிஎம் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டதா குறிப்புகள் இருக்குது. தென் அதே மாதிரி முதல் பொது தேர்தலில் நாடு முழுவதும் பெண்களுக்குன்னு சொல்லி பிரத்யேகமாக வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுச்சு. முதல் பொது தேர்தல்லையே. ஸோ இது வந்து இந்தியாவில் ஒரு பெருமையான விஷயம். இப்போ வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நிறையா நாடுகள் லேட்டராக தான் பெண்களுக்கான ஓட்டிங் ரைட்ஸை கொடுத்தாங்க. பட் இந்தியா அதனுடைய முதல் பொது தேர்தலே கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். தென் அது மட்டும் இல்லை, அது தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக வசதி, அதே மாதிரி அவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா சாய்வு தளங்கள் அமைக்கிறது, சக்கர நாற்காலிகள், இந்த மாதிரியான விஷயங்கள், பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரெய்லி வாக்குச்சீட்டு, பிரெய்லி குறியீடு கொண்ட இவிஎம் மிஷின்ஸ், இது எல்லாமே அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தேர்தல் நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்லி 1961ல் வந்துச்சு. இதை என்ன பண்ணாங்கன்னா திருத்தி அமைச்சாங்க. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2013. அதுக்கு பிறகு தான் நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ தெரியாமல் போகக்கூடாதுன்றதுக்காக விவிபேட் அப்படிங்கிற இயந்திர முறையும் அறிமுகப்படுத்தினாங்க. விவிபேட் அப்படின்னா ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதுவும் முன்னாடி எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். 2013க்கு பிறகு தான் இந்த விவிபேட் அப்படிங்கிற இயந்திரத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலிருந்து இன்னொரு வித்தியாசமான ஒரு விஷயம் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட்டா அப்படிங்கிற வாக்குமுறை. நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு அர்த்தம். NOTA நோட்டா, விச் மீன்ஸ் நன் ஆஃப் தி அபோவ். ஓகே, ஸோ அப்போ நம்ம யாருக்குமே வாக்களிக்க விரும்பலைன்னா நம்ம நோட்டாவுக்கு வாக்கு போடலாம். இந்த முறையை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, சி விஜில் இங்கே இருக்கு பாருங்க, இந்த கைபேசி செயலியும் பார்த்து வச்சுக்கோங்க. சி விஜில் எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு கூட கேட்கலாம். எலெக்ஷன் கமிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நாட்டின் முதல் பொது தேர்தலில் 17.3 கோடி வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் கடைசியாக நடந்த அந்த 17வது மக்களவைத் தேர்தலில் 91.19 கோடி மக்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க. தென் அடுத்து பாருங்க, கடந்த 75 ஆண்டுகளில் மக்கள் தொகை வளர்ச்சி, புவியியல் மற்றும் தளவாடங்கள் என பல சவால்களை புதுமையான சிந்தனைகளுடன் அணுகி தேர்தல் நடைமுறைகளை வாக்காளர்கள் எளிதாக அணுகக்கூடியதாக தேர்தல் ஆணையம் மாறியிருக்குது. இந்த வகையில் வரும் மக்களவைத் தேர்தலில் அனைத்து தரப்பு மக்களையும் தேர்தல் நடைமுறையில் ஈடுபடுத்தி வாக்குப்பதிவை அதிகரிப்பதற்கு முனைப்பும் காட்டி வருது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவுக்கான தேர்தலை தான் ஜனநாயக திருவிழான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கான முன்னெடுப்பையும் தொடங்கிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் இருக்குது. இதை தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் பற்றின பிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், எக்ஸாமுக்கு தேவைப்பட விஷயங்கள் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you and thanks for watching.